ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை, சோம்பு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணுங்க. வெங்காயம் பச்சை வாடை வரக்கூடாது, கொஞ்சம் வேகணும். எண்ணெயில் லேசாக வதக்கிக்கணும். தக்காளியே போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டாலே வதங்கிருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். தக்காளி அதுலேயே அந்த உப்பு போட்டுக்கனால அப்படியே வதங்கிடும். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கணும். லேசாக வதங்கணும். வதங்கினா மசாலா போடணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் உள்ளே போட்டுருணுங்க. போட்டு மசாலாவும் இப்பயே போட்டுடணும். மசாலாவும் போட்டு நான் இது வந்து மட்டன் செய்யறதுனால மட்டன் மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ வேணுமோ காரம் அவ்வளோ போட்டுக்கணுங்க. போட்டுட்டு வேக வச்ச மட்டன் எடுத்து உள்ளே போடணுங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும் மட்டன். ஏன்னா மட்டன் வந்து அந்த நேரம் போட்டால் அப்புறம் வேகவே வேகாது. தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் குக்கரில். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 சத்தம் வெந்ததும் அதுக்கப்புறம் தாங்க நம்ம போட்டு கறி எல்லாத்தையும் போட்டு இப்போ இருக்கிற கீரையும் பெரியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு தண்ணியை ஊற்றிடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கிற நேரம் அரிசி எல்லாத்தையும் போட்டுடணும். அரிசியை போட்டுடணும் ஃபுல்லாத்தையும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எலுமிச்சை சாறு வந்து புளிஞ்சு வச்சுருக்கோம். அந்த எலுமிச்சை சாறையும் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே ஊற்றிடணும். புளிஞ்சு வச்சா எலுமிச்சை சாறு. அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடணுங்க. அப்புறம் ஒரு சத்தம் வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். நம்ம பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? பாருங்கள், நம்ம வீட்டு பிரியாணி எப்படி ஆவி பறக்க இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. இப்போ சாப்பிட தயாராக இருக்கிற இந்த பிரியாணியை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் இதை வந்து செய்யுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். மட்டன் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால தான் நாங்கள் எப்பயும் மோஸ்ட்லி மட்டன் தான் சாப்பிடுவோம். அதனால் இது செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்லாம். நான் வந்து கறி வந்து வேக வைக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டே கறி வந்து வேக வைக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இஞ்சி போட்டு வேக வைக்கணும் குக்கரில். அது இஞ்சி போட்டால் தான் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கையில் அப்போ தான் பிச்சா கூட அது வந்து பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா வேகும். நம்ம வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், சின்ன பசங்களும் சாப்பிட்லாம். இல்லைன்னா மட்டன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. கோழிக்கறிக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே வெந்துடும் சீக்கிரமாக. ஆனால் இது வந்து
சீக்கிரமாக வேகாது. அதனால் அவிக்கும் போதே என்ன பண்ணோன்னா கறி வந்து நம்ம வேக வைக்கும்போது இஞ்சி நல்லா கொஞ்சம் இஞ்சி தோலெல்லாம் உரிச்சிட்டு போடணும். உரிச்சிட்டு நான் போட்டிருக்கேன். போட்டு தான் அவிய வச்சேன். பூண்டும் வெங்காயம் வதக்கும் போது எல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட. வெறும் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்றத விட பிரியாணினா வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது ஏன்னா இதில் வந்து நிறைய நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது. இன்னொன்று கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். க்ரீன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோங்கிறதுனால இது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து பார்க்கவும் பிடிக்கும். பிடிச்சிருக்கனால அவங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து. நாங்கள் வந்து பிரியாணி வந்து வீட்டுக்கு யாராவது விருந்தாள் வந்தால் தான் நாங்கள் வந்து பிரியாணி ரைஸில் செய்வோம். இல்லைன்னா எப்பயுமே நாங்கள் வீட்டு ரைஸ்லேயே தான் செஞ்சுருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னதான் நம்ம குழம்பு வச்சாலும் இந்த பிரியாணிக்கு ஈக்குவலாக ஆகாது. ஏன்னா இந்த பிரியாணியில் பட்டை, சோம்பு, நம்ம இந்த கீரை வகைகள் எல்லாமே நம்ம போடுறோம் இல்லைங்களா, புதினா எல்லாம் போடுறதுனால தான் இது வந்து அந்த புதினா வந்து அதோட ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கிடும். இறங்குனால இது வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.